இருக்கு, நான் பேசலாம். வணக்கம் நாச்சியால் சுகந்தி. வணக்கம்ங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த பிரச்சனையை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறார்கள் இந்த ஊதிய முரண்பாட்டை களைவது சம்பந்தமாக. 3 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ வர இன்னும் அதை சரி செய்யவில்லை. கூடுதலாக இதில் பெரிய ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு 5 தினங்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை தொடங்கிய போது இவர்கள் ஒரு அதிகாரியின் முன்பாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரி அதே டிஐபிஆர் டிபிஆர் இல்ல, ஒரு இணை செயலாளரா, ஜாயிண்ட் செக்ரட்டரியா, அண்டர் செக்ரட்டரி, ஒரு அண்டர் செக்ரட்டரிட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அண்டர் செக்ரட்டரிக்கு இந்த பிரச்சனையின் அடிப்படை கூட தெரியவில்லை, ஆனால் அவரிடம் கூட்டி சென்று அமர வைத்திருக்கிறாங்க இவங்களை. இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இந்த அரசு இல்லை அப்படிங்கறதை இது வெளிக்காட்டுகிறதா நாச்சியால்? மிக நிச்சயமா அந்த அரசுக்கு இவர்களை, அதாவது குறிப்பாக அரசு ஊழியர்களையும் அரசு ஆசிரியர்களையும் நம்ம என்ன கொடுமைக்கு உட்படுத்தினாலும், அவர்களை எவ்வளவு தூரம் ஒடுக்கினாலும் இவர்கள் நமக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை திமுக இருக்குது. மேடம் பேசும்போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா, திமுகவோட ஆதரவாளர்கள் தான். ஆமா, சொல்லுங்க அரவிந்தா. இல்ல, அவங்க அப்படி சொல்லி இருக்க கூடாது, ஆனா அவங்க அப்படி வெளிப்படையாக சொன்னது தப்பு. இல்ல வெளிப்படையாக அந்த மேடம் இந்த மன்றத்துல அவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, உண்மை அதுதான், எல்லாத்துக்குமே தெரியும். அது திமுக அப்படின்னா அது அரசு ஊழியருக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் அது ரொம்ப சாதகமான ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை தான் இந்த 5 நாட்களாகவும் ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் கீழ் போராடி கொண்டிருப்பதும் அந்த நம்பிக்கை பொய் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணியிருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009ல ஒரு நாள்ல பெரிய டிஃபரன்ஸ்ல ஒரு ஊதியத்தை நிர்ணயம் செய்தது இவர்கள் எல்லாம் பெரிதும் நம்பிய ஐயா கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வராக. அதற்கான தீர்வு அவர்களால் எட்டப்படவே இல்லை. அதற்கான தீர்வு அவர்களுக்கு எட்டப்படவே இல்லை அப்படிங்கிறது அதுல ஒரு துரதிர்ஷ்டம். இதுல 2வது ஒரு விஷயம் மேடம் சொல்ல தவறிய ஒரு விஷயம் என்னவான்னு பாக்குறேன்னா, இவர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எதிர்த்து இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கறது எதிர்த்து, அந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து இவர்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா என்ன சட்ட ரீதியாக இவர்கள் போராடினாலும் அரசு ஊழியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் இந்த திமுக அரசாங்கம் எதிரான ஒரு மனநிலைமையில தான் இருக்குது. அது குறிப்பாக ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்படிதான் இருக்குது அப்படிங்கறதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. 2வது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடுவது தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் பார்க்கும் போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இதுல ஆண்களை விட பெண் ஆசிரியர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் ஊரை விட்டுட்டு இங்க சென்னையில தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்ன வரைக்கும் அண்டர் செக்ரட்டரி வராரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவர்களை ஏன் நேரடியாக பார்த்து பேசுவதற்கு தயங்குகிறார் அப்படிங்கிற காரணத்தை இன்ன வரைக்கும் யாருமே சொல்லல. அது ஏன் சொல்ல முடியல? மீடியாவும் அவரை அப்ரோச் பண்ண முடியாத ஒரு நிலைமையிலயோ இல்ல அவரை ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க நமக்கு தெரியல. 2வது என்னன்னா, இந்த விஷயத்தை சத்தியம் டிவி, அரவிந்தாக்ஷன் இவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, ஆசிரியர்கள்னு இல்ல அரசு தரப்பு ஊழியர்கள் போராடுகிறார்கள் அப்படிங்கறத ஒரு டிபேட் டாபிக்கா எடுத்தது சத்தியம் டிவி தான் நினைக்கிறேன். சோ அந்த தைரியத்துக்கு நிச்சயமா அதிமுக சார்பாக எங்களோட பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அமைதியா இருந்த காரணத்தினாலதான் இந்த விளைவுகள். இது போய் ஒரு பெரிய தைரியம்ங்கறீங்க. இது தைரியம் ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்படி தைரியம் சொல்றதன் மூலமாக நீங்க கட்டமைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு உங்களுடைய உள்நோக்கம் புரிகிறது. எல்லாத்தையும் டிஎம்கே மிரட்டுதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஒரு அரசியல் ரீதியா உருவாக்க நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எல்லாருமே இதை செய்தி போட்டிருக்கிறாங்க, எல்லாருமே இவங்க போராட்டம் அரெஸ்ட் ஆகிறது எல்லாரும் நியூஸ் மணிக்கணக்கில் போட்டிருக்காங்க. யாரும் எடுத்து தனியா பேச அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் எல்லாம் தேவையில்ல. நாங்க இது முக்கியமானதா கருதுகிறோம், அதனால இதை எடுத்து பேசணும், அவ்வளவுதான். இதுக்காக எங்களுக்கு பெரிய தைரிய சிகாமணி பாராட்டெல்லாம் வேண்டாம். இல்ல நீங்க அரவிந்தாக்ஷன் நீங்க நீங்களே சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறீர்கள்,
யாரும் அது பேசவில்லை. சத்தியம் தொலைக்காட்சி நாங்கள் அதை பேசுகிறோம், எங்களுக்கு பாராட்டு பத்திரம் தேவையில்லைன்னு சொன்னீங்களா? அப்போ சத்தியம் பேசுகின்றது மற்றவர்கள் பேசவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தில் தான் எல்லா அரசியலும் இருக்கிறது. அதில் நீங்கள் சொன்ன வார்த்தையாகி மிரட்டலும் அதற்குள்ளேயே அடங்கி இருக்குதுங்கிறத ரொம்ப பணிமா சுட்டி காட்டுகிறேன். மீடியா இந்த 4 வருடங்களாக அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டி காட்டாத காரணத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திரும்பிய பக்கம் எல்லாம் அரசு ஊழியர்களா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், ரேஷன் கடைக்காரர்களா இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களா இருக்கட்டும், எல்லாருமே போராட்டத்தில் இருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே ஓகே ஓகே. நாச்சியால் சுகந்தி மேடம் பாருங்க, ஜாக்டோ ஜியோ 6ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். சார் சொன்னாரு, பணியில் இருக்கக்கூடிய 8 லட்சம் ஊழியர்கள் மட்டும் கிடையாது, ஓய்வூதியம் பெறக்கூடிய 6 லட்சம் பேரும் வருவாங்க. மொத்தம் 14 லட்சம் பேர் இந்த வேலை நிறுத்த பணியில் ஈடுபடுவார்கள். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதே நாள் தமிழ்நாடு அமைச்சரவையும் கூடுகிறது. ஏதாவது இந்த கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தில் தான் அவர்கள் இந்த ஜனவரி 6 சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற அன்று அதை பண்றாங்க. உண்மையை இது ஒரு நல்ல முன்னெடுப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்களுக்கான இந்த பிரச்சனைகளோட சேர்த்து இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, இப்ப பணியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த டெட் எக்ஸாம் கண்டிப்பா, அதாவது தகுதி தேர்வு எழுதி ஆகணும் அப்படிங்கின்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்ல போகுது, எல்லா ஆசிரியர்களும் எழுத போறாங்களா இல்ல எழுத வேண்டாம்னு சொல்லுதாங்கிறதுலயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தெளிவையோ ஒரு முடிவையோ இன்னும் அவர் அறிவிக்கவே இல்லை. அதற்கும் சேர்ந்து இந்த ஜாக்டோ ஜியோ கிட்ட இது ஒரு ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறோம், அதற்கும் சேர்த்து என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் நீங்க இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்க 10 அம்ச கோரிக்கையில இதுல ஒரு 16வது அம்சமா சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கின்ற இந்த பிரச்சனைகள்ல இது இன்னமும் அந்த தேர்வு எழுதணும்னு சொன்னா எத்தனை ஆசிரியர்களோட நிலைமை என்ன ஆகுன்றதும் தெரியல. எழுத வேண்டாம்னு சொன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு எதிர்க்க போகுதா அப்படிங்கிறதும் தெரியல. அப்ப இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் இந்த கூட்டத்தொடர்ல என்ன ஒரு தெளிவான முடிவை சொல்ல போகுது அப்படிங்கறதையும் ஜாக்டோ ஜியோ கேட்கணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்துகிறேன். இந்த இதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாச்சியால் சுகந்தி, என்னன்னா 2021 இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய போது அப்போது இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் நேராக சென்று இவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து எங்களோட கவர்மெண்ட் அமைஞ்சது அப்படின்னா நாங்க இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது அப்படிதானே? அந்த புள்ளியில தான் நிக்கிறீங்க நீங்க, கரெக்ட்? போராட்டத்தை, அதாவது இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தி இவர்கள் அத்தனை பேர்த்தோட ஓட்டை அறுவடை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி முடிய போற சமயத்திலையும் நாங்க அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதும், நீங்க போராடினா நாங்க செஞ்சிடணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவர்களை நகர்த்துவதும், இன்னும் இந்த ஜாக்டோ ஜியோவோட அமைப்பு போராட்டத்தை ரொம்ப அக்ரெசிவா அவங்கள போராட வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிமுக இவர்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும் என்பதையும், அதே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது எங்களுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இவர்கள் வேற ஏதாவது சொல்லணுமா? நீங்க இதுல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஜாக்டோ ஜியோ 140 அமைப்புகள் சேர்ந்து போராடுறாங்க. இவங்களோட சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவர்களோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பேசணும். 2வது, இந்த காலி பணியிடங்கள், அரசு தரப்புல இருந்த காலி பணியிடங்களை நாங்க நிரப்புவோம், 2 லட்சம் காலி பணியிடங்களை நாங்க நிரப்புவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோன்றதும் ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்த ஒரு தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றல அப்படிங்கிறதையும் இவர்களுக்கு இந்த ஜாக்டோ ஜியோல இருந்து வந்திருக்க போராளிகளுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் நான் நினைவுபடுத்த முடிகிறேன். ஓகேங்க, ஓகே.